யோசேப்பு சிறையில் இருந்தார். அவரும் பார்வோனுக்கு முன்னாடி போகும்போது அவர் சவரம் பண்ணி வேற மாற்று வஸ்திரம் போட்டு தன்னை சுத்திகரித்துக்கிட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த ராஜரீக அபிஷேகம் இருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு மிகவும் அவசியம். எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு? மேலோட்டமான மேலே பார்க்குற பியூட்டி பார்லர் சுத்திகரிப்பு இல்லை. எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்ம மனசாட்சியில் இருக்கக்கூடிய செத்த கிரியைகளை சுத்திகரிப்பதற்கு அது வல்லமை உள்ளதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால இந்த சுத்திகரிப்பை இன்னைக்கு நீங்க கண்டிப்பா கடவுள்கிட்ட கேளுங்க, பேசுங்க, என்னை சுத்திகரிங்க, என் மனசை சுத்திகரிங்கன்னு சொல்லுங்க. சங்கீதம் 51வது சங்கீதத்தை நம்ம பார்க்கலாம், என் அக்கிரமங்கள் நீங்க என்னை கழுவி அருளும், என்னுடைய அக்கிரமம் மாறணும்னு சொல்லி அவர் வாயினால் அறிக்கை பண்றார். நம்மளும் இந்த அறிக்கையை பண்ணுவோம். நம் மனசாட்சி சுத்திகரிக்கப்படட்டும். ஒவ்வொரு ராஜாக்களும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு ராஜரீக அபிஷேகத்தோடு ராஜாதி ராஜாவுக்கு முன்னாடி நிற்க நாம் ஆயத்தமாவோம்.